மொத்தம் 6 செயின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 சவரன் என்னமோ எல்லாமே ரெக்கவர்டு. இதுல ஒரே ஒரு நமக்கு இதுல ஒரு பெண்மணி மொத்தம் ஒரு 65 வயது பெண்மணி இந்த செயின் அக்கும் போது கீழே விழுந்ததுல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இல்ல இப்ப இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சுதான் இவங்களோட ஐடென்டிட்டில நிறைய இது பண்ணோம். இதுல கண்டுபிடிச்சு அதை வச்சுதான் பிடிச்சோம். எவ்வளவு கண்ணன் ஃபுட்டேஜ் பார்த்துருக்கீங்க சார்? ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 100 ஃபுட்டேஜ் பார்த்துருப்போம். எல்லாம் வழியில் இருக்க எல்லா சிசிடிவில இருந்தும் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துருப்போம். 100க்கு மேற்பட்ட ஃபுட்டேஜ் பார்த்துருப்போம். கண்டிப்பா போவோம். ஆமா, ஸ்பெஷல் டீம் கண்டிப்பா போவோம். மற்ற கண்டுபிடிக்காம இருக்கக்கூடிய கொள்ளைகள் எதுன்னு பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இதுக்கு முன்னாடி 7 செயின் ஸ்நாச்சிங்கு, 7மே லோக்கல் அஃபெண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத செயின் ஸ்நாச்சிங்ன்றது இல்லை. இந்த மாதிரி கேங் ஈடுபட்டதுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்குதான்னு செக் பண்ணி. இந்த கேஸுக்கு சவுத் ஜோன்ல வந்து ஒரு 4 டீம் போட்டாங்க. மெயினா ஸ்பெஷல் டீம் போட்டது. அதான் குற்றம் நடந்ததான் 2-3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே வேலை பார்த்தாங்க. ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் அதான் வர சொல்லியிருந்தோம். அவர் மெயின் ரோலு. இன்ஸ்பெக்டர் பாண்டியன்றவர் நல்ல ஒர்க் பண்ணி சிஎஸ்எஃப் ஏர்லைனர்ஸ் எல்லாரும் கூட இது பண்ணி, ஏன்னா உள்ளாரப்பையும் அந்த அக்யூஸ்ட் நம்ம எடுக்கும்போது கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுமே கொஸ்டின் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்தது. பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி அவனை டீபோர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போலீஸ்க்கு யாரு காயம்? அவன்ட்டு ஒரு கண்ட்ரி மேட் பிஸ்டல் இருந்து அதில் சுடுறான். போலீஸ் வெஹிக்கிளுக்கு தான் டேமேஜ் ஆகுது. அதாவது வந்த 3 பேர்ல 2 பேர் மும்பை பேஸ்ட், இன்னொருத்த வந்து பிதர். ஸோ பிதர் பேஸ்ட் ஃபெல்லோ ஹைதராபாத் போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்கு ஏறுறான், இன்னொருத்தன் மும்பை போகிறதுக்கு. அதனால வண்டியில் இருந்திருக்குல்ல, செக் பண்ணிடுறோம். இல்லை இவனுங்க இந்தியா ஃபுல்லாக போய் பண்ணுறாங்க. அதான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சென்னையில் நடந்த இந்த வருடம் நடந்த செயின் ஸ்நாச்சிங் 7, இதுக்கு முன்னாடி எல்லாமே லோக்கல் அஃபெண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ போன வருடம் நடந்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். கண்டுபிடிக்காம போன வருடம் நடந்தது மொத்தம் 34, அதில் 33 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இவங்க வேற எங்கேயா பண்ணியிருக்கிறாங்களோ இனிமேல் சம்பவம் நடக்கும்போது நல்ல இருந்தாலும் இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவன் வந்து எடுத்து சுடுறான், 2 ரவுண்டு சுடுறான். அது போலீஸ் மேலே படாமல் போலீஸோட வாகனம் பொலிரோ வாகனத்தில் படுது. அப்புறம் போலீஸ் வந்து தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சுடுறாங்க. அதாவது நீங்க நான் சொன்னதை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். மார்னிங் 4 o'clock வரோம், 4:15 ஒரு ஃபிளைட்ல வரோம். நாங்க இறங்கி வெளியே வந்து 6 o'clock அஃபென்ஸ் இல்லையா, அஃபென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் 10 o'clock அங்கே ஏர்போர்ட் போயிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் அதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி இதை பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம சென்னையை விட்டு போயிருந்தா அவங்களை போய் பிடிக்கிறது கஷ்டம். அந்த ஏரியாலாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடங்க ஜென்ரலாக உள்ளார போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு சின்ன பேக் வச்சிருக்கிறாங்க, அதில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க, பட் ஷூ சேஞ்ச் பண்ணல. ஷூ ஒரு முக்கியமான காரணம். நாங்கள் முக்கியமாக ஐடென்டிஃபை பண்ணாரு. பைக்கில் போகும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான், அதே ட்ரெஸ் அங்கே உள்ள இருக்கும் போதும் இருந்ததா? இல்லை அது ட்ரெஸ் அவனுக்கு பொதுவாக மாற்றுவானுங்கன்னு எங்களுக்கும் தெரியும், பட் ஷூ மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு ஷூ வச்சு பார்த்தோம். பைக் வந்து பிதர்லேருந்து பிதர் ரெஜிஸ்ட்ரேஷன், கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணோம். கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் வந்து பிதர் தானே, அவன் கொண்டு வந்துருக்கான். செக் போஸ்ட்ல வந்துருக்கலாம், இல்லைன்னா நம்ம இதில் கூட்ஸ் ட்ரெயினில் போட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு செக் பண்ணதானே தெரியும்.
இல்லை இவங்க மேலே வழக்குகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேங் ஒரு 20 பேர் கேங் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம இப்போ இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஜாஃபர்ன்றவன் 3வது டாப் 3ல இருக்கான். இல்லை நம்ம சொல்லியிருக்கிறோம். சார், நம்ம தற்காப்புக்காக ஒரு ரவுண்டு சொல்றோம். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஷார்ட் டச் பண்ண வேண்டிய அவசியம் அது சுடக்கூடிய அதிகாரியோட இதை பொறுத்து, கேமை பொறுத்து இருக்கு இல்லையா. இல்லை நமக்கு உடனே வந்துருச்சு. அதனால தானே எனக்கு நம்ம உளவுத்துறையில் ராமமூர்த்தி 6:30 மணிக்கு சொல்றாரு. சொல்லி அலர்ட் பண்ணும்போதே அவனோட நம்ம போலீஸ் அலர்ட் ஆகி மொத்தம் ஒரு 50-60 இடத்துல செக்கிங் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் அவன் நிறுத்துறான். இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் பண்ணியிருப்பான். மார்னிங் வந்து ஆன்டி ஸ்நாச்சிங் பெட்ரோல்னு போடுறோம். நாம அந்த ஆன்டி ஸ்நாச்சிங் பெட்ரோல்லாம் நம்ம அலர்ட் பண்ணி விட்டோம் காலையில். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இவனுங்க சீக்கிரம் இவனுங்களோட திட்டத்தை வந்து முடிச்சுக்கிட்டு ஏர்போர்ட் போகிறாங்க. ஏர்போர்ட் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்டார், இவனுங்க ரிட்டர்ன் ஃப்ளைட்லாம் புக் பண்ணுறதில்ல, இவங்க வேலை முடிஞ்சோடனே போய் ஃப்ளைட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க. சென்னையில் போகலாம். சென்னையில் மார்னிங் பிஸி டிராஃபிக் தானே. எது பேசுகிறேன் சரி, அது தெரியல, செக் பண்ணு. அது செக் பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணு சார். ஃபர்ஸ்ட் சைதாப்பேட்டை 6 மணிக்கு, அடுத்துதான் திருவான்மையூர், கடைசியாக முடிக்கிறது கிண்டி. ஆமாம், ஏர்போர்ட் போகிறானுங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைட் அவனுங்களுக்கு தெரியும். டெஸ்டினேஷன் வந்து மும்பை ஆர் ஹைதராபாத், பட் எங்கே போனாலும் அங்கே போய் கடைசியாக போய் சேருவானுங்க இல்லையா. அதனால ஏதோ ஒரு ஃப்ளைட் பிடிச்சிப்பாங்க. லேட் என்ட்ரியால் எல்லாம் ரிப்பீட் பண்ண வேண்டியது. 26.5 செவரன்ஸ் அப்ராக்சிமேட்லி. இந்த ராமமூர்த்தி கேளுங்க, அவர்கிட்ட காலையிலே சொல்லிட்டேன். இல்ல வெப்பன் வச்சிருக்கிறானுங்க, பட் யூஸ் பண்ண வேண்டியதும் தேவை வரலையாட்டிருக்கு. பிஸ்டல் வச்சிருந்துருக்கானுங்க. சென்னையில் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்களில் ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் சார்ந்த பல்வேறு விளக்கங்களை சென்னை மாநகர ஆணையர் அருண் கொடுத்த விளக்கத்தை பார்த்தோம்.